தமயந்தி கண்ணீரால் கண்கள் நீராடி சொன்னாள். ஓ பூமியின் தலைவா, தேவர்களை வணங்கி உம்மை என் தலைவனாலத் தேர்ந்தெடுக்கிறேன். இதனை உண்மையாகச் சொல்கிறேன். நலன் சொன்னான். நீ விரும்பியவாறே செய். நான் தேவர்களுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு எனது நலனை நாட முடியாது. அறம் சார்ந்து நாட முடிந்தால் நாடுவேன். நீயும் அதன்படியே செய். பின்னர் தமயந்தி, ஓ மனிதர்களின் தலைவா, பழியற்ற வழியொன்றே காண்கிறேன். அப்படி செய்தால் எந்த பாவமும் உம்மை அணுகாது. இந்திரனின் தலைமையில் வந்த தேவர்களுடன் நீயும் சுயம்வரத்திற்கு வாரும். அவர்களின் முன்னிலையில் உம்மை தேர்ந்தெடுப்பேன். அப்போது உம்மீது எந்த பழியும் ஏற்படாது என்றாள். விதர்ப்ப மன்னனின் மகள் இவ்வாறு கூறியதும் நலன் தேவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினான். அவனை பார்த்த லோகபாலர்கள் ஆர்வத்துடன் கேட்டனர். தமயந்தியை பார்த்தாயா? அவள் எங்களைப் பற்றி என்ன சொன்னாள்? அனைத்தையும் எங்களுக்கு சொல். அதற்கு நலன் பதிலளித்தான். நீங்கள் கட்டளையிட்டபடி நான் தமயந்தியின் அரண்மனைக்குள் நுழைந்தேன். உங்கள் தெய்வீக சக்தியின் காரணமாக அவளைத் தவிர வேறு யாரும் என்னைக் காணவில்லை. அவளுடைய பணிப்பெண்கள் என்னைக் கண்டனர். அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். நான் தமயந்தியுடன் பேசினேன். அப்போது அவள் என்னையே தேர்ந்தெடுத்தாள். அவள் கூறினாள், தேவர்கள் உம்முடன் சுயம்வரத்திற்கு வரட்டும். அவர்கள் முன்னிலையில் உம்மையே நான் தேர்ந்தெடுக்கிறேன். உம்மீது எந்த பழியும் ஏற்படாது. இதுவே அங்கு நடந்த அனைத்தும். இனி எல்லாம் உங்களது தீர்மானத்தை பொறுத்ததே. புனிதமான சந்திர நாளில் புண்ணியமான நேரம் வந்தபோது மன்னன் பீமன் மன்னர்களை சுயம்பரத்திற்கு அழைத்தான். இதைக் கேள்விப்பட்டதும் பூமியின் தலைவர்கள் அனைவரும் தமயந்தியை அடைய விரும்பி காதலால் தாக்குண்டு விரைவாக அங்கு வந்தனர். அவர்கள் தங்கத் தூண்களும் உயர்ந்த நுழைவு வாயில்களும் கொண்ட அரைவட்டமான சபைக்குள் மலைகளில் நுழையும் சிங்கங்களைப் போல மிகுந்த வீரத்துடன் நுழைந்தனர். வாசனை மாலைகள், பளபளப்பான நகைகள், காது வளையங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட அவர்கள் தங்களுக்குரிய இருக்கைகளில் அமர்ந்தனர். அந்த மன்னர்களின் சபை புலிகளால் நிரம்பிய மலைக்குகையைப் போல இருந்தது. அவர்களின் கரங்கள் 5 தலை நாகங்களைப் போல வலிமையும் அருளும் அழகும் கொண்டிருந்தன. அவர்களின் முகம், விழிகள், புருவங்கள், நாசி எல்லாமே தெய்வீக ஒளியால் பிரகாசித்தன. வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் அனைவரும் ஒளிர்ந்தனர். தொடரும்.